ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வனசமையல். இன்றைக்கி நம்ம சிக்கன் கிரேவி எவ்வளோ ஈஸியாக பண்ணலான்றதை பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் நல்லெண்ணெய் விட்டுட்டு, நல்லெண்ணெயில் 2 பட்டை, 2 கிராம்பு, 2 அன்னாசிப்பூ இதழ், கொஞ்சம் சோம்பு இதை போட்டுட்டு, அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒரு 3 எடுத்துக்கலாம். நான் 1/4 கிலோ சிக்கன் போட போகிறேன், அதனால் 3 வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதக்கிக்கணும். இந்த பிங்கிஷ் போயிட்டு ஒரு ஒயிட் கலர் வர அளவுக்கு வதக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு வெங்காயம் நல்லா வதங்குதோ அப்போ தான் உங்கள் கிரேவி நல்லா திக்காக கொடுக்கும். இஞ்சி பூண்டு விழுது, இது ஒரு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். ஃபஸ்ட்டே நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது போட்டிங்கன்னா அது எண்ணெயில் போய் நல்லா பிடிச்சிக்கும். அப்புறம் 2 பிரியாணி இலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். இப்போ இது நல்லா ஒயிட்டிஷ் கலரில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கிச்சுன்னா ஜூஸியாக ஆகும் வெங்காயம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா ஜூஸி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ இந்த கிரேவி நல்லா வதங்குதோ அப்போ தான் உங்களோட சிக்கன் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். இப்போ ரெண்டுமே நல்லா வதங்கிடுச்சு, எண்ணெய் வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கன் போட்டுக்கலாம். நான் இதில் கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டு ஊற வச்சுருந்தேன். சிக்கனோட பிங்க் கலர் மாதிரி லைட்டாக ஒயிட் ஆகுது இல்லையா, இது இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கிடுச்சு. இப்போது தனியாத்தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், இது ரெண்டுமே வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், தனியாத்தூள். நீங்கள் கடையில் வாங்கி போட்டதுனாலும் போட்டுக்கலாம், அதுக்கான கரெக்டான குவான்டிட்டி போடுங்க. கொத்தமல்லி தழை, தேவையான அளவு உப்பு. நான் இது வரைக்கும் தண்ணியே ஊற்றல, எல்லாமே இந்த எண்ணெயிலே வதங்க வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். நீங்கள் சிக்கனை நல்லெண்ணெயில் பண்ணிங்களா அரோமா செமையாக இருக்கும். இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். இது அப்படியே மூடி வச்சு கொதிக்க வச்சுட்டா ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. 5 மினிட்ஸ் கொதித்த பிறகு சிக்கன் கிரேவி ரெடி. இந்த சிக்கன் கிரேவியோட சிக்கன் 65, பெப்பர் சிக்கன் இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு சாப்பிட்டா எவ்வளோ சூப்பராக இருக்கும். பெப்பர் சிக்கன் ஃப்ரையும் சிக்கன் 65யும் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஹோட்டல் ஸ்டைலில் லஞ்சு வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.